ஓகே. ஸோ எஸ் ரீசெண்டாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து அதிகமாக இல்லாதனால ஹி வாஸ் லிட்டில் ஃப்ரீ ஆக்சுவலி. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சாயந்தரம் ஒரு 2 o'clock 3 o'clock வந்துட்டு ஹி இஸ் ஆஸ்கிங் மேனேஜர் தட் ஷால் ஐ லீவ் த ஷிவ் போலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு போல். பட் ஹெச்ஆர் இஸ் நாட் அலோவிங் ஹிம். ஸோ அவர் வந்து மெசேஜ் பண்ணார், இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எகெயின் என்னோடய சஜஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ் மைண்ட் செட்டில் இருந்து ஆஃபீஸ் அந்த ஆர்கனைசேஷன் மைண்ட் செட்டுக்கு மாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆக்சுவலாக. மேபி அதனால் கூட உங்கள் ஆர்கனைசேஷனில் கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பாங்க. மோரோவர் ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் யார் ஜாயின் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் உங்களை எடுத்திருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து கிளைண்ட்லேருந்து வரதுக்கோ அல்லது கிளைண்ட்லேருந்து பில்லிங் ஆகிறதுக்கோ கொஞ்சம் டைம் ஆகும். 1 month ஆகலாம், 2 month ஆகலாம், சம்டைம்ஸ் 6 months கூட ஆகலாம். அதுக்காக நான் வீட்டுக்கு போகலாமான்னு போய் கேட்குறது அப்படிங்கிற ஏதோ சின்ன குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகும்போது வீட்டுக்கு போகலாமான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடாது ஆக்சுவலாக. பிகாஸ் உங்கள் மைண்ட் செட் செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மைண்ட் செட் ஆகணும். முக்கியமாக ஃப்ரெஷர் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ கீப் யுவர் செல்ஃப் இந்த ஆஃபீஸ் இட் செல்ஃப். மோர் ஓவர் இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம்னா உங்களோட கம்பெனி கல்ச்சரே எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோகோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே இந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக. மோர் ஓவர் ஜோகோவில் இந்த மாதிரி ஃப்ரீ இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் தே வில் அலோவ் யூ டு, தே வில் நாட் மானிட்டர் த டைம். அதே போல் டிசிஎஸ் போனீங்க அப்படின்னா டிசிஎஸ் எனக்கு இப்போ எப்படின்னு தெரியல. நான் ஜாயின் பண்ணும்போதுலாம் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் இல்லைனா தே கேன் ஜஸ்ட் தே ஹேவ் டு கம் அண்ட் தே நீட் டு ஸ்வைப் த கார்ட் அண்ட் தே கேன் கோ டு த ஹோம். பட் ஒன்ஸ் ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைமிங் மெயின்டைன் பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஒரு கல்ச்சர் ஆக்சுவலாக. இன்னொரு கல்ச்சர் வந்து இப்போ உங்கள் மாதிரி ஆர்கனைசேஷனில் கண்டிப்பாக 8 hours இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபீஸில் இருக்குது. இன்னும் ஸ்டில் தே ஆர் ரன்னிங் ஆக்சுவலி. தோ யூ ஆர் ஹேவிங் அ ப்ராஜெக்ட் ஆர் நாட், ஸ்டில் யூ ஹேவ் டு பி தேர் இன் த ஆஃபீஸ் ஃபார் 8 hours. ஸோ அந்த மாதிரி சினாரியில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொன்னனால நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் போகிறீங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன கான்செப்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஆக்சுவலி. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் எந்த ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கம்பெனியில் எது மேஜராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த லாங்குவேஜ், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ராஜெக்ட்டில் போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா டாஸ்க் அதிகமாக வரும்போது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இட் வுட் பி யூஸ்ஃபுல் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே ப்ராஜெக்ட் இது கம்பெனி செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ நீ கம்பெனி செலக்ட் ஆனால் எந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும். பட் ஒரு கம்பெனி செலக்ட் ஆனதுக்கப்புறம், ஒரு ஆர்கனைசேஷன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஆர்கனைசேஷன் தகுந்த மாதிரி உங்களோட நாலேஜையோ இல்லை உங்களோட டெக்னாலஜி இன்டெலிஜென்ட்டு டெவலப் பண்ணும்போது ப்ராஜெக்ட்டில் போய் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கம்பெனி கல்ச்சர் என்னென்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்கள் கம்பெனி கல்ச்சர் என்னென்னு பார்த்துட்டு பட் வாட் எவர் இட் மேபி உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் டைம் வேர் யூ கேன் ஏபிள் டு இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் டு கெட் த நாலேஜ்.